ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். சாதமாக இருக்கட்டும், இட்லி, தோசை, சப்பாத்தியாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி கடையல். இங்கே ஒரு 8 தக்காளி எடுத்துருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது நல்லா வெந்த தக்காளியை ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பல்லு பூண்டை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டை கொஞ்சம் வதங்கையுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கிளறி அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறிடுச்சு. மேல இருக்கிற தோலி எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துடலாம். தக்காளி கடையிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கிறேன். முதல்ல வதக்கி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அடுத்த வேக வச்சு உரிச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது நீங்கள் வீட்டில் மத்த இருந்துச்சுன்னா மத்த வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. நான் இங்கே பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நான் இங்கே கடையிறேன். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், தக்காளியில் இருக்கிற சாரே போதும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து கடைஞ்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு கிளறி தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு கொதி வரையும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையை தூவிட்டோன்னா சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.